என் செல்ல குழந்தையே, அத்தனை சுலபமாக அனைவராலும் இன்று இந்த வராகியின் வாக்கினை கேட்டுவிட முடியாது. யார் மீது இந்த வராகியின் பார்வை இப்பொழுது இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும். யார் யார் வாழ்க்கையில் இன்று நான் மாற்றங்களை நடத்தப் போகின்றனோ அவர்களால் மட்டும்தான் இன்று என் வாக்கினை கேட்டு இந்த தாயானவள் என்னை உணர முடியும். என் குழந்தையே, நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து இந்த பஞ்சமி இரவில் என்னை வணங்கி நிற்கின்றாயோ, என்னை எந்த நம்பிக்கையில் நீ அழைத்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த நம்பிக்கைக்கான பலனை கொடுப்பதற்கு இன்று இந்த வராகி உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிக்கொள். உன் அம்மா என் வாக்கினை நீ உன் கண்களை மூடிக்கொண்டு உன்னுடைய மனதை மட்டும் திறந்து வைத்து கொண்டு முழுமையாக கேள். கேட்டு முடிக்கும் தருணம் இந்த அம்மா உன் அருகில் நிற்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். எத்தனை பேருக்கு இந்த சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் அமையும் என்று தெரியவில்லை. ஆனால் இன்று என் பிள்ளையான உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே. அதனால் என் குழந்தை, உனக்கான நல்ல வாக்கினை நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் நீ உனக்குள் இருந்து நீக்கிவிட்டால் போதும். அதை ஒன்றை எதிர்பார்த்துதான் இந்த வராகியானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் இப்பொழுது சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பற்றியதும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியதும். என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் மனது உடைந்து போகாமல், சோர்ந்து போகாமல், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாய். நாம் இந்த கஷ்டத்திலேயே இருந்து விட்டோம் என்றால் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மை பார்த்து வேதனைப்படுவார்களே என்ற எண்ணம் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்றது. என் குழந்தை, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ நினைப்பது எல்லாம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதைத்தான். உனக்காக நீ ஒரு நொடி கூட இதுவரை வாழவில்லை. ஏனோ இரவு வருகின்றது, ஏனோ உறங்க வேண்டும் என்று நினைத்து என் பிள்ளை நீ உறக்கத்தை எடுத்து கொள்கின்றாய். அரைகுறை உறக்கமாகத்தானே உனக்கு எந்நாளும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாளும் நிம்மதி இல்லை, ஒரு நாளும் மனதிற்குள் நல்லதொரு சிந்தனை இல்லை என்று என் பிள்ளை எப்பொழுதுமே வேதனைகளை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் தெரிகின்றது. நாம் முன்பெல்லாம் இப்படி இல்லையே. எப்பொழுதும் சந்தோஷமாக துள்ளித் திரிந்த காலமல்லவா அது. இப்பொழுது சந்தோஷம் என்றால் என்னவென்று கேட்கின்ற அளவிற்குத்தானே நம் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, இப்படி உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள்தான் என் குழந்தையை எப்பொழுதுமே வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளைக்கோ வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையை நல்லபடியாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம். எந்த விதமான கஷ்டங்களை யார் கொடுத்தாலுமே அதை எதிர்த்து நின்று மீண்டும் நாம் அதை வென்று காட்ட வேண்டும் என்ற பக்குவம் எந்நாளும் எனக்குள் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த விதமான கலக்கத்திற்கு மிகவும் முக்கியமான காரணம் சில உறவுகள் உன்னை ஏமாற்றியதும், அதிகமாக அன்பு வைத்த உறவுகள் உன்னை விட்டு விலகிச் சென்றதும் தான். அம்மா, எனக்கென்று யாரும் இல்லையே. யாரிடத்தில் நான் ஆறுதலுக்கு சென்று நிற்பது? யார் என்னை தேற்றுவார்கள்? யார் என்னை ஒரு நிமிடமாவது நீ சாப்பிட்டாயா என்று ஆதரவாக கேட்பார்கள்? எனக்கென்று இப்படி கேட்பதற்கு கூட யாரும் இல்லையே. ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம் என்றல்லவா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு மட்டும் எதற்காக கொடுத்தாய் என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய். என் தங்கமே, சொந்த பந்தங்கள், உறவுகள் என்று 1000 பேர் எல்லோருக்கும் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் அவர்களை சுற்றி பல உறவுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் பிள்ளை நீயோ எந்த ஒரு உறவும் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கின்றாய்.
எந்த ஒரு குழந்தை வாழ்க்கையில் இப்படி தனித்து விடப்பட்டிருக்கின்றதோ அந்த குழந்தைக்குத்தான் தெய்வம் துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் ஒருவரை நாடி வருகிறார்கள் என்றால் முதலில் அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக வந்து சந்திப்பார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு என்னென்ன ஆறுதல்களை கொடுக்க வேண்டும் என்று பார்த்து நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கொடுப்பார்கள். என் தங்கமே, இப்படி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களும் உனக்கான பல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நீ செய்ய வேண்டும் அல்லது செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த விஷயத்தில் இருந்து ஒருபொழுதுமே நீ பின்வாங்க மாட்டாய். உன்னை ஊக்கப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்று நினைக்கின்றாய். அப்படியானால் ஒவ்வொரு செயலையும் எப்படி நீ வெளிக்கொண்டு வருகின்றாய் என்றால் இந்த இறை நம்பிக்கைதான் உனக்கு இத்தனை கை கொடுத்திருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. சுற்றி நிற்கின்ற மனிதர்கள் உன்னை கைவிடலாம், சுற்றி நிற்கின்ற உறவுகள் உன்னை விட்டு விலகலாம். ஆனால் ஒருபொழுதும் உன் அம்மா உன்னை விட்டு ஒரு அடி கூட தள்ளி நிற்க மாட்டேன். என் குழந்தைக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நன்கு உணர்ந்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா? நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்கவும் மாட்டேன். என் தங்கமே, நீ நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னென்ன வார்த்தைகளை வாழ்க்கையில் கேட்கக்கூடாது என்று நினைத்தாயோ அந்த வார்த்தைகளை எல்லாம் மற்றவர்களின் வாயில் இருந்து நீ கேட்டுவிட்டாய். என் தங்கமே, இதற்கு மேலும் நமக்கு என்ன இருக்கின்றது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிட்டது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். இத்தனையையும் பேசியவர்கள் இதற்கு முன்னால் உன்னிடத்தில் எப்படி பழகியிருந்தார்கள், அவர்கள் நடிப்பினை எத்தனை அருமையாக உன்னிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டாயல்லவா? அதில் உனக்கு மன திருப்தி கிடைக்கவில்லையா? இந்த திருப்திதான் உனக்கு நான் கொடுக்க விரும்பியது. அந்த கஷ்டத்தை கொடுத்தது இந்த தெளிவை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையை, இந்த வராகி இப்பொழுது உன் கரம் பற்றுகின்றேன். உன் கைகளை பிடித்து அம்மா உனக்கு ஆறுதல் தருகின்றேன். என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனிமை என்பதை நீ விரும்பி அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் தனிமைதான் உன்னை அதிகமாக சிந்திக்க வைக்கும். தனிமைதான் உனக்கு அருகில் என்னை கொண்டு வந்து சேர்க்கும். என் தங்கமே, அதனால் வாழ்க்கையில் தனிமை என்ற ஒன்று தவறென்று நினைக்காமல், அதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். வராகி என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவள். என் பிள்ளைக்கு மன நிம்மதியை அளிக்கக்கூடியவள். என் பிள்ளை ஒரு முறை காயப்பட்டால் மீண்டும் அந்த கஷ்டங்களை பார்க்கக்கூடாது என்று நினைப்பவள். என் பிள்ளை மனதளவில் என்னென்ன சோதனைகளை எல்லாம் சுமக்க நீ இப்பொழுது துணிந்து நிற்கின்றாயோ அத்தனை சோதனைகளுக்கும் உனக்கு தீர்வினை கொடுப்பவள்தான் இந்த வராகி. என் தங்கமே, இப்பொழுது உன்னுடைய கண்களை திறந்து பார். உன் அம்மாவின் கரம் உன்னை தழுவியதை நிச்சயமாக உன்னால் உணர முடிந்தால் உன்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த வராகி உன்னை இந்த பஞ்சமி இரவில் கண்டு உனக்கான வாக்கினை கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு மன நிறைவை கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தையின் சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தையின் கண்ணீரை நான் துடைத்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரி செய்து சந்தோஷமான மனநிலைக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அம்மா இந்த வராகி நான் உனக்காக மட்டும் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொடுத்திருக்கின்றேன். இது ஒன்று போதுமல்லவா உன்னுடைய சந்தோஷத்தை இன்று உறுதி செய்வதற்கு? என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.